ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சில விஷயங்களை நம்ம மாற்றணும். ஓகேங்களா? எந்தெந்த விஷயங்களை நம்ம மாற்றினா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லதாக நடக்கும், இதனால் நம்மளுக்கு சேவ் ஆகும். ஓகேங்களா? சில விஷயங்கள் தான் நம்ம இல்லத்தரசியாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள். அது எங்கே நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம்? சமையல் அறை தாங்க. ஓகேங்களா? சமையல் அறை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சுத்தமாகவும் இருக்கணும். அதே டைமில் பார்த்திங்கன்னா, சமையல் அறைக்குள்ளே நம்ம இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பாத்திரங்களாக இருக்கட்டும், இல்லை மளிகை பொருட்களாக இருக்கட்டும், அதில் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் நிறைய டப்பாக்களாக கொட்டி வைப்பாங்க. நிறைய மளிகை ஜாமாவாக இருக்கும். ஒவ்வொரு மசாலாவுக்கும் ஒவ்வொரு பாக்கெட் ஒவ்வொரு டப்பாவில் போட்டு வைப்பாங்க. ஸோ நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்கள் கொஞ்சம் அளவாக தான் இருக்கணும். ஓகேங்களா? அதிகமாகவும் நம்ம வச்சுருக்கவே கூடாது. ஏன்னு பார்த்திங்கன்னா, அப்போ அதிகமாக வச்சுருக்கனால நம்மளுக்கு சீதேவி அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதில் பார்த்திங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் டப்பா, இப்போ நிறைய பேர் பிளாஸ்டிக் டப்பா நம்ம வாங்கி வைப்போம். அந்தமாரி நம்ம செய்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா 5.5 டப்பா அதுமாரிலாம் வாங்கி வச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா, ஒரு டப்பாக்குள்ளேயே ஒரு 7 பொருட்கள் நம்ம அடங்கும். ஓகேங்களா? அந்தமாரி நம்ம வச்சுக்கணும். மசாலா பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாக்கெட்டும் ஒவ்வொரு டப்பாவில் கொட்டுற பழக்கமே நம்மளுக்கு இருக்கவே கூடாதுங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா, நிறைய டப்பாக்கள் நம்ம சேகரித்து நம்ம கிச்சனில் வைக்கிறது அவாய்ட் பண்ணோம். அப்போ தான் நம்மளுக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக வைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம செல்வம் பெருகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த கிராமப்புறங்கள்லாம் பாருங்களேன், உங்களுக்கு என்ன அடுப்பறையில் இவ்வளோ பொருட்கள் வச்சுருக்கீங்க, ஏன் இப்படி இருக்குது கொசன்னு அப்படின்னு நிறைய கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுருக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணி, இப்போ மல்லிகை ஜாமான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி வச்சுட்டு, எது நம்ம ஃபஸ்ட்டு முக்கியமாக யூஸ் பண்ணுறோமோ அந்த மல்லிகை பொருட்கள்லாம் ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். தேவையில்லாத ஒரு டப்பாவில் போட்டு தனியாக வச்சுக்கணும். ஓகேங்களா? முடிந்த அளவுக்கு நம்ம சமையல் அறையில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் டப்பா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை கிச்சனை அடுத்தவங்க பார்க்குற அளவுக்கு நம்ம வச்சுக்கவே கூடாது என்றைக்குமே. ஓகேங்களா? இந்தமாரி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே நம்மகிட்ட மசாலா நிறைய இருக்குது, இதில் டப்பாவில் கொட்டி வச்சா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க. ஸோ அந்த மசாலா பாக்கெட் தேவைப்படும் போது நம்ம எடுத்துக்கிட்டு எல்லா மசாலா பாக்கெட்டும் ஒரு கவருக்குள்ளே போட்டு அது ஒரு டப்பாவில் போட்டுக்கிட்டு ஒரே டப்பாவோட அடங்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஒரு மாற்றம் தெரியும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.